ஆரம்பிச்சலாமா ஐயா? தாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலை உடனே அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சாருமதி அம்மா ஆழ்வார் துதி பாடல் இல்ல ஐயாவை பாடிடுவாங்க. ஐயா நீங்க பாடி. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபுரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்த்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இப்ப வருதாமா? வருதுங்க ஐயா. வீடியோ தெரியுதுங்களாமா? தெரியுதுப்பா, வீடியோ தெரியுது, நல்லா தெரியுதே. பின் பண்ணி எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த திருவருட்பயன் 33வது அமர்வுக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற புஷ்பலதா அம்மையார் அவர்களுக்கும், வழக்கம் போல இதை பதிவு செய்து பதிவேற்றம் செய்ய இருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் இதற்கெல்லாம் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர் ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி மகிழ்கிறேன். நாம் திருவருட்பயன் என்கிற ஞான நூலினை கடந்த 32 வாரங்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நற்குஞ்சென்ற கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண் என்று விநாயகர் காப்போடு தொடங்கிய இந்த நூல் 10 அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. 9 அதிகாரங்களை பார்த்து நிறைவான அதிகாரமான அணைந்தோர் தன்மை என்கிற அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சித்தாந்த நூல்கள் அனைத்தும் அதனுடைய அடிப்படை முப்பொருள் உண்மை என்பதனைத்தான் வலியுறுத்துகின்றன. அதனை அடிப்படையாக கொண்டு உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் பதி பசு பாசம் என்கிற மூன்றினுடைய விளக்கத்தை முறையே முதல் அதிகாரமாக பதிமுது நிலை, 2வது அதிகாரமாக உயிரவை நிலை, 3வதாக இருள்மல நிலை என்று விளக்கி இருந்தார்.
ஒவ்வொன்றிலும் பதியினுடைய இயல்பு, அதனுடைய சிறப்புகள், அதே போல இரண்டாவது அதிகாரத்திலே உயிரினுடைய இயல்பு சிறப்புகள், இருள் மலம் என்று ஆணவ மலத்தை சொன்னாலும் கூட ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களினுடைய நிலைகளையும் விளக்கியிருந்தார் மூன்றாவது அதிகாரத்திலே. பிறகு திருவருளினுடைய தன்மையை அருளது நிலை என்கிற 4வது அதிகாரத்திலே விளக்கிய உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் 5வது அதிகாரத்திலே அருளானது குறுவடிவம் தாங்கி வந்து, அதாவது இறைவனே ஆசிரியனாக வருகை தந்து நமக்கெல்லாம் உபதேசம் செய்வார், நம் உள்ளிருந்து நம்மை கண்டு உலகினுடைய நிலையாமையை நமக்கு உணரச் செய்வார் என்று ஞான குருவினுடைய உண்மை தன்மையை நமக்கு சொன்னார். அதைத்தான் அருளுரு நிலை என்கிற 5வது அதிகாரத்திலே பார்த்தோம். 6வது அதிகாரத்திலே அதிலிருந்து இந்த ஆன்மாவானது என்னென்னவற்றெல்லாம் அறிந்து கொண்டது என்பதை அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே அற்புதமாக விளக்கியிருந்தார். பிறகு உயிரானது நன்கு சிந்தித்து அருளினிடத்திலே இது அடங்கி அதுவாக இருத்தல், கருவிகளும் உயிர் அறிவும் மெய்ப்பொருள்களை அறிய மாட்டாது என்று விளக்கி, உயிர் தனது முயற்சியால் எதையும் பெற முடியாது, திருவருளினாலேதான் ஒவ்வொன்றையும் பெற முடியும் என்று சொல்லி உயிர் விளக்கம் பெறுவதை சொன்னார். பிறகு உயர்ந்த நிலையாகிய இன்புறு நிலை என்கிற நிலைக்கு நம்மை அழைத்து சென்றார். அந்த நிலையிலே சிவபெருமானோடு நாம் முக்தியை அடைந்து சிவமாம் தன்மையை பெறுகிறோம் என்பதை இன்புறு நிலை என்கிற அதிகாரத்திலே விளக்கினார். இன்புறு நிலைக்கு சென்ற பிறகு மல வாசனை காரணமாக தன்னுடைய நிலையில் சற்று இறங்குதல் நிகழும், அல்லது அடுத்த படியிலே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்கிற நிலையிலே இருப்பவர்கள் சற்று உயர வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கான சாதனமாக 5 எழுத்தினுடைய சிறப்புகளை 9வது அதிகாரமான 5 எழுத்து அருள் நிலை என்கிற அதிகாரம் நமக்கு விளக்கியது. இதிலே நமச்சிவாய, சிவாய நம, சிவாய, சிவசிவ, சி என்கிற 5 வகையான 5 எழுத்து மந்திரத்தை அவர் விளக்கியிருந்தார். இந்த பஞ்சாட்சரத்திற்கு தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், முக்தி பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், அதிசூக்கும காரண பஞ்சாட்சரம் என்று 5 வகைக்கும் பெயரிட்டிருந்தார்கள். அதை 9வது அதிகாரம் விளக்கியது. 10வது அதிகாரம் இறைவனுடன் ஒன்றாக கலந்த அணைந்தோர் என்பவர்களுடைய தன்மையை விளக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அடையாளத்தை அவர்கள் எப்படியெல்லாம் விளங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் உலகத்திலே இருப்பவர்கள், உடம்போடு இருப்பவர்கள், ஆனாலும் கூட அவர்களுடைய செயலிலே என்னென்ன அடையாளங்கள் தெரியும் என்பதனை அணைந்தோர் தன்மை என்கிற இந்த அதிகாரத்திலே விளக்கி கொண்டிருந்தோம். அதிலும் முதலாவதாக தூங்காமல் தூங்குவார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு வாளாயிருத்தல் போல, எதையும் அறியாதவர்கள் போல உலக பொருள்கள் அனைத்தையும் பார்க்காமல் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளே தூங்காமல் இறைவனினுடைய பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இதைத்தான் தூங்காமல் தூங்கி என்று சொல்லுவார். அதே போல அவர்கள்
சிவபெருமானினுடைய திருவடியை அடைந்தாலும் கூட, சிவனோடு ஐக்கியமானாலும் கூட, சிவபெருமான் செய்யக்கூடிய ஐந்தொழில்களை செய்ய விரும்ப மாட்டார்கள். இல்லை, சிவபெருமானினுடைய நவபேதங்கள் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல் போன்ற தனித்தனியாக அந்த தொழில்களை செய்ய விரும்புவார்களா என்று கேட்டால் அதையும் விரும்ப மாட்டார்கள். உலகத்தாரோடு உலகத்தினர் செய்யக்கூடிய வினைகளை செய்வார்களா என்று கேட்டால் அதையும் செய்ய மாட்டார்கள். ஆக இந்த மூன்று நிலைகளிலும் சிவபெருமான் செய்யக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களையும் செய்ய விரும்ப மாட்டார்கள். தனித்தனியாக அவருக்கு கீழே உள்ள சிவனின் நவபேதங்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழில்களையும் தனித்தனியாகவும் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகார விருப்பம் இல்லை. மற்ற தெய்வங்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு குமணத்திற்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த ஆசையின் காரணமாக இங்கிருந்து முக்தி நிலையை அடைந்தவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அதிகாரம் என்கிற எண்ணம் இருந்ததனாலே தான் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதையும் விரும்ப மாட்டார்கள் என்று 2வது குறளிலே சொன்னார். 3வது குறளிலே சிவனை போலவே இந்த உலகம் முழுவதையும் அறியக்கூடிய தன்மை உடையவராக இருந்தாலும் கூட இந்த அணைந்தோர்கள், அதாவது ஜீவன் முக்தர்கள், மற்றவற்றை சிவனை தவிர மற்றவற்றை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விரும்பும் திறன் இருக்கிறது, விரும்பக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் சிவத்தை தவிர மற்ற ஒன்றையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அறிந்து கொள்ளக்கூடிய திறன் இருந்து அறிய வேண்டாம்னு விரும்புறாங்க பாருங்க, அதுதான் சிறப்பே. எனவேதான் இந்த அணைந்தோர் தன்மையில இது 3வது அடையாளம். 4வதாக ஒரு அடையாளம் சொன்னார். இது எப்பாறு ஒரு ஆமையானது இடர் வருங்காலத்து அதற்கு துன்பம் வருகிற பொழுது 4 கால்கள், தலை ஆகிய 5ஐயும் பாதுகாப்பாக ஓட்டிற்குள் அடங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த அணைந்தோர்கள் 5 புலன்களையும் உள்ளே அடக்கி கொண்டிருப்பார்கள் என்ற வகையில நாம அணைந்தோர்கள் உலகியலிலே பார்ப்பதற்கு இருப்பார்களே தவிர நம்மோடு இருப்பதை போலவே வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் நம்மிலிருந்து வேறுபட்டு அவர்களோடு 5 புலன்களையும் அடக்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் கடந்த வகுப்புகளிலே நம்ம சொல்லி இருந்தோம். இன்றைய வகுப்பிலே 95வது பாடல் குறள், அந்த குறளை பார்க்க இருக்கிறோம். அந்த குறள் இந்த ஆன்மாவானது, ஜீவன் முக்தர்களுடைய ஆன்மா சர்வ வியாபியாக இருக்கிறது என்பதை இந்த குறள் சொல்கிறது. 95வது குறள், அவனை அகன்று எங்கு என்றாம் ஆங்கு அவனா எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். திரும்ப அந்த குறளை பார்க்கிறோம். அவனை இதுல போட்டிருக்கிறது சேர்த்து எழுதியிருக்கிறாங்க, நான் தனியா பிரிச்சு படிச்சு காமிக்கிறேன். அவனை அகன்று எங்கு என்றா ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். இந்த குறளை பார்க்கிற போது நேரடியா பொருள் சொல்ல முடியாது, பொருளை அறிந்து கொள்ள முடியாது. ஞான நூல்களிலே இருக்கிற பாடல்களுக்கு பொருள் வேண்டுமானால் உரை ஆசிரியர்களுடைய கருணை நமக்கு வேண்டும். அவர்களுடைய உரையின் வழி சென்றால்தான் நம்மாலே இந்த குறள்களினுடைய பொருள் முழுமையாக விளங்கும். அதனால தான் நாம நமது ஐயா ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரையை பின்பற்றி விளக்கி கொண்டிருக்கிறோம். இங்க அவனை அப்படின்னு சொன்னா நாம குறிப்பது சிவபெருமானை, சிவனை. இன்னும் சொல்ல போனால் ஆண்பால் விகுதி போட்டு சொல்கிறோமே தவிர
பொதுவாக சிவத்தை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு பால் இல்லை, ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடு இல்லை. அதனால இது சிவத்தை குறிக்கிறது. நம்ம சிவபெருமானையும் வச்சுக்கலாம். அப்ப அவனை அகன்று அப்படின்னா சிவனை இல்லாமல், சிவனை நீங்கி, எங்கு, எங்குன்னா எந்த உலகமும் இன்றாம் இல்லை. அப்ப சிவனை நீங்கி எந்த உலகமும் கிடையாது, எந்த உலகமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சிவன் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறார், வியாபகமாக இருக்கிறார். வியாபகம்னா எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார் என்று பொருள். அப்ப எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார்னு சொன்னா அதை எவ்வாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் இறைவன் காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவருக்கு சர்வ வியாபின்னு பேரு. எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அதனால தான் எல்லா இடத்திலும் இருக்கிற அனைத்து உயிர்களையும் இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அதிலே சொல்லுவாங்க, கல்லுக்குள் தேரை போல, தேரைக்கும் கருப்பைக்குள் இருக்கும் உயிருக்கும் இறைவன் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். எப்ப செய்யறான்? எக்காலத்தும் செய்கிறான், எல்லா உயிர்களுக்கும் செய்கிறான். அதனால இறைவன் வியாபகம் உடையவனாக இருக்கிறான். வியாபகம்னா ஒண்ணு இல்லை, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறான்னு பொருள், அவ்வளவுதான். அதனாலதான் எல்லா இடத்திலும் இறைவன் காத்தல் தொழிலை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறான். சரி, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறான். இப்போ எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான், அந்த பிரபஞ்சத்தோட கலந்து இருக்கிறான். அவன் இல்லாமல் எந்த ஒரு சின்ன இடம் கூட கிடையாது. அதால்தான் எங்கு இன்றாம், எந்த உலகமும் இல்லை. உடனே நாம நினைக்கலாம், இந்த உயிர் சிவனோடு சேர்ந்துருச்சே, இந்த ஆன்மா இறைவனோடு சேர்ந்துருச்சு, முக்தி நிலையை அடைந்து விட்டது ஜீவன் முக்தர்கள். அப்ப இந்த ஆன்மாவும் வியாபகம் உடையது இல்லையா? அந்த சந்தேகம் வரும். இந்த ஆன்மா இருக்கு பாருங்க, இது உடம்புக்குள்ள இருக்கு. இப்ப ஜீவன் முக்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ஜீவன் முக்தர்களுடைய ஆன்மா உடம்புக்குள்ள இருக்கு, ஆனா முக்தி அடைஞ்சிருச்சு. உடம்புக்குள்ளால இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆன்மாவானது ஒரு இட எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. இந்த உடம்பு தான் அதுக்கு இட எல்லை. இட எல்லைக்கு எது எதெல்லாம் உட்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தோன்றும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மறையும். சரிங்களா? அப்ப ஆன்மாவானது, ஜீவன் முக்தர்களுக்குள்ள ஆன்மாவானது உடம்புங்கிற இடை எல்லைக்குள்ளால அகப்பட்டு இருக்கு. இடை எல்லைக்குள்ள எது எதெல்லாம் அடங்கி இருக்குதோ அது பூரா தோன்றும், கொஞ்ச நாள் வாழும், அப்புறம் மறையும் தன்மை உடையது. ஆனா சித்தாந்தம் என்ன சொல்லுது? இப்போ ஆன்மா இடையெல்லைக்குள்ள இருந்ததுன்னா இதுவும் தோன்றி மறையும் மாதிரி ஆயிரும். ஆனால் உண்மையில் ஆன்மா அல்லது உயிரானது அழியாதது. ஏன்னா அடுத்த பிறவி எடுக்கும்னு சித்தாந்தம் ஒத்துக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, வினை அடுத்த பிறவிக்கு போகுது. எனவே ஆன்மா அழியாதது. இப்ப பாருங்களேன், அப்ப ஆன்மாவானது இட எல்லைக்குள்ளால இருக்கு. இட எல்லைக்குள்ளால இருந்ததுன்னா அது தோன்றி மறையும் தன்மை உடையது. ஆனா சித்தாந்தம் என்ன சொல்லுது? உயிரானது அழியாத பொருள், அது அடுத்த பிறவியை எடுக்கும், வினையானது அதனுடன் தொடர்ந்து வரும். எனவே இது நிகழாது. ஆக ஆன்மாவானதும் இடையெல்லைக்கு உட்படாதது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி சிவபெருமான் வியாபகம் உடையவதாக இருக்கிறாரோ அதே போல இந்த ஆன்மாவும் வியாபகம் உடையது, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறது. இப்ப அந்த குறளை மீண்டும் படிக்கிறேன். அவனை அகன்று எங்கு இன்றாம். சிவத்தை இல்லாமல் இந்த உலகத்துல எந்த உலகமும் கிடையாது. எல்லா உலகத்திலையும் எல்லா இடத்திலையும் எக்காலத்தும் சிவன்
வியாபகமாகி இருக்கிறான். ஆங்கு அதை போலவே அவனாம் இவனை ஒழிந்து, அவனாம்னா சிவபெருமானாக ஆன இவனைனா இந்த ஜீவன் முக்தர்களை ஒழிந்து, இவன் இல்லாமல் எங்கும் உண்டாதல் இல், எல்லா உலகமும் உருவாவதாக இல்லை, உளதாதல் இல்லை, அப்ப இருக்காது. ஆக இந்த ஆன்மாவானது எல்லா இடத்திலும் வியாபகம் ஆக இருக்கிறது. சிலர் நினைப்பாங்க நம்முடைய பூஜை அறையில மட்டும்தான் பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீய செயல் செய்யறாங்கன்னா பூஜை அறையை விட்டு வந்து வெளியில செய்வாங்க. ஒரு பொய் சொல்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன், பூஜை அறையை விட்டு வெளியில வந்து பொய் சொல்லுவாங்க. ஆனா அவர் இட எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லா இடத்துலயும் தான் பரவி இருக்கார். நம்ம பூஜை அறையில மட்டுமா இருக்கிறார், வரவேற்பு அறையிலும் இருக்கிறார், சமையல் அறையிலும் இருக்கிறார், எல்லா அறையிலும் இருக்கிறார். ஆனா அவருடைய வியாபகத்தன்மை அறிந்து கொள்ளாதவர்கள் தான் அவரை இட எல்லைக்கு உட்பட்டு வைத்திருக்கிறோம். அங்க மட்டும்தான் இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அதனால சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்குள்ளால போகும்போது மட்டும்தான் அந்த சிவ சிந்தனையோட போவார்கள். உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்பவர்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனையோடு இருப்பார்கள். பரமே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார். ஜீவன் முக்தர்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனையோடு இருப்பார்கள். ஆக அவர்கள் இல்லாத இடம், அதாவது எப்படி சிவபெருமான் இல்லாத உலகம் இல்லையோ அதை போல இந்த ஆன்மா, அதாவது ஜீவன் முக்தர்களுடைய ஆன்மா இல்லாமல் எந்த இடமும் இல்லை. சரி, இப்போ சிவபெருமானும் வியாபகம் உடையவராக இருக்கிறார். சிவபெருமானை சேர்ந்த இந்த ஜீவன் முக்தர்களும் வியாபகம் உடையவராக இருக்கிறார்கள். அப்ப ரெண்டு பேருக்கும் வேறுபாடு உண்டா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நிச்சயமா வேறுபாடு உள்ளது. ஏன்னு கேட்டா, ஆன்மா கடவுள் எல்லா இடத்திலும் வியாபகம் உடையவர். ஆக அது ஒரு பெரிய வியாபகம். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஆன்மாவும் வியாபகம் உடையது, ஆனா அதுக்குள்ளால இருந்து வியாபகம் உடையது. கணக்குல ஒரு செட், அதுக்குள்ள சப்செட்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது போல அதுக்குள் அடங்கியது. அப்ப இந்த ஆன்மா உண்மையில் வியாபகம் உடையது, ஆனால் சிவபெருமானிடத்துல வியாபியமாக அடங்கி இருக்கும். சரி, இப்ப இன்னொன்னு ஒரு டவுட் வருது. ஆணவம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் வியாபகம் உடையதா அப்படின்னு பார்த்தா, ஆணவ மலம் இவ்வளவு பெரிய வியாபகம் உடைய ஆன்மாவை இதுகாரும் மறைத்து இருந்தது. அப்படி மறைச்சு இருக்கிறதுனால அதுவும் இதே போல வியாபகம் உடைய பொருளாக இருந்தால்தான் இதை வியாபகம் உடைய ஆன்மாவை மறைத்து இருக்க முடியும். எனவே ஆன்மாவும் ஆணவமும் அதை போலவே வியாபகம் உடையது. அப்ப பதி வியாபகம் உடையது, ஆன்மா வியாபகம் உடையது, ஆணவம் வியாபகம் உடையது. ஏன்னா பெரிய அளவுல இருக்கிற ஆன்மாவை பெரிய அளவுல இருக்கிற ஒன்றுதான் மறைக்க முடியும், அந்த ஆணவமும் மறைஞ்சிருக்கும். இப்போ கேவல நிலைக்கு போவோம். கேவல நிலையில பாத்தீங்கன்னா ஆணவ மலம் முழுமையாக இந்த ஆன்மாவை மூடி இருந்தது, அணுப்படுத்தி இருந்தது, குறைத்து இருந்தது. அதனால இதுக்கு ஆன்மானே பேரு. ஆணவத்தால் அணுப்படுத்தி இருப்பதனால இதற்கு ஆன்மானு பேரு. அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி ஆணவ மல மறைப்புக்கு முன்னாடி அது பெருசா இருந்தது அர்த்தம், வியாபித்து இருந்தது. அதை இது அடக்கி வச்சிருக்கு. ஒரு நீர்நிலை இருக்கு, அது முழுவதும் பாசி படர்ந்து இருக்கு. அப்ப நீரினுடைய அளவு எவ்வளவோ அந்த பரப்பு முழுவதும் ஆணவம், அது முழுவதும் பாசி படிந்து இருப்பதை போல இந்த ஆன்மாவினுடைய முழு அறிவையும் ஆணவமானது மூடியிருந்தது. ஆக ஆணவ மலத்தை மறைத்துள்ள பாசி போல, அதாவது அதனை மறைத்துள்ள பாசி போல இது ஆணவ மலமாக இருக்கிறது. சரி,
இப்போ ஆன்மாவுக்கு உடம்பு வந்துருச்சு, பிறப்புக்கு வந்துட்டோம். வந்த உடனே கொஞ்சமா அறிவு, உடம்பு வந்துருச்சு, கொஞ்சம் அறிவு விளங்குது, முழுமையாக விளங்கவில்லை. இப்போ ஆணவமானது சற்று விலகுகிறது. ஒரு கல்லை தூக்கி அந்த பாசி உள்ள குளத்துல போடுறோம், எந்த இடத்துல போட்டோமோ அந்த இடத்துல கொஞ்சம் விலகி இருக்குது பாசி, நீர்நிலை தெரிகிறது. அதே போல இந்த ஆன்மாவினுடைய அறிவு உடம்பு வந்த உடனே தெரிகிறது. அப்ப ஆன்மா விளக்கம் பெறுகிறது. ஆன்மா வியாபித்திருக்கிற ஆன்மாவானது உடம்பு வந்த உடனே அதுக்குள்ளால இருந்து சிறிது அறிவு விளக்கம் பெறுகிறது. ஆக ஆன்மா உடம்போடு பொருந்திய இந்த இடத்தில் மட்டும் மலமறைப்பு நீங்கி அறிவு புலனாகிறது. அப்ப ஆன்மா எல்லா இடத்துலயும் இருக்கே, அப்ப எல்லா இடத்துலயுமே உடம்பா இருக்கணுமேன்னு கேட்டா, இந்த உடம்புல மட்டும் அறிவு விளங்கி இருக்கு. உடம்பு இல்லாத இடத்துல எல்லாம் அது மறைஞ்சே இருக்கு. அப்ப உடம்புக்கு அப்பாலும் ஆன்மா இருக்கு, ஆனா அங்கெல்லாம் மலம் மறைத்து கொண்டிருப்பதனால அதனுடைய இருப்பு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. சரிங்களா? ரொம்ப கடினமா இருக்குதா விளங்குறதுக்கு? அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எளிமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக எல்லா இடத்திலையும் ஆன்மா வியாபகமாக இருக்கிறது. ஆனால் ஆணவமானது மற்ற இடத்துல மறைச்சி இங்க மட்டும் உடம்பு இருக்கிறதுனால இது விளங்கி தோன்றுகிறது. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் மற்ற இடங்கள்ல ஆன்மாவினுடைய இருப்பு புலனாவதில்லை. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஆன்மா உடம்பு அளவில் மட்டும்தான் தெரிகிறது. சரி, உண்மையில் ஆன்மா இயற்கையில் வியாபக நிலை உடையது. ஆனால் ஆணவமல இருப்பு காரணமாக தான் உடம்புல மட்டும்தான் தெரிகிறதே தவிர மற்ற இடத்துல தெரியல. எனவே முக்தி நிலையில் ஆன்மா மலத்திலிருந்து நீங்குவதனால, ஏன்னா 3 நிலையும் சொல்லணும், பிறப்பு நிலையை சொன்னேன், அதுக்கு முன்னாடி கேவல நிலையை சொன்னோம், இப்ப சுத்த நிலையை சொல்றேன். அங்க ஆன்மாவானது மலத்திலிருந்து நீங்கி சிவத்தை தலைப்படுகிறது. இப்படி சிவத்தை தலைப்படுகிறதுனால இயற்கையாக இருக்கிற வியாபக தன்மையை சிவபெருமானை போலவே இது பெறும். இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய உலகம் இருக்கு. என்ன ஒண்ணு நமக்கு தெரிஞ்சதுதான், என்ன உலகம்? பூலோகம், நம்ம இருக்கிற உலகம், சிவலோகம், தேவலோகம், அது மாதிரி வைகுந்த லோகம், சத்தியலோகம், கந்தலோகம் அப்படின்னு நிறைய லோகங்கள் சொல்றார்கள். அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, அகன்று எங்கு என்றாம், எல்லா உலகத்திலையும் கிடையாது என்றார். இந்த உலகம் இல்ல, எல்லா உலகத்துக்கு போனாலும் சிவபெருமானை இல்லாமல் வேறு எங்கும் எதுவும் இல்லை, எந்த உலகமும் கிடையாது. இப்போ சிவலோகத்துக்கு போலான்னு சில பேர் நினைப்பாங்க. சிவலோகத்துக்கு போனாலும் கூட அங்கே முக்தி நிலை அடைந்து சிவபெருமானுடைய திருவடியை அடையலைன்னு சொன்னால் மீண்டும் இங்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால தான் அந்த முக்திய பதமுத்தின்னு சொல்றாங்க. சிவலோகத்துல இருக்கலாம், சாலோகம்னு பேர் அதுக்கு. அந்த சிவபெருமான் இருக்கிற லோகத்துல இருக்கிறது சாலோகம், அந்த முத்திக்கு பேரு பதமுத்தின்னு பேரு. ஆனா அந்த பதமுத்தியிலே இருப்பவர்கள் மீண்டும் பூமிக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்ப சுந்தரர் பாத்தீங்கன்னா அங்க இருந்துதான் மீண்டும் பூமிக்கு வந்தார். அது நமக்கு தெரியும், பெரிய புராணத்துல சொன்னாங்க. கமலினி அனந்திதி அப்படிங்கிற 2 சேடிமார்களை நந்தவனத்துல பார்த்துட்டு பிறகுதான் அங்கிருந்து இங்கே வந்தார்னு சொன்னோம். எனவே இவர் திருநாவலூரிலே அவதாரம் செய்து சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார் ஆகிய இருவரை மணந்தார் அப்படின்னா அந்த தடுத்தாள் கொண்ட புராணம் சொல்றதெல்லாம் நமக்கு தெரியும். எனவே இது பதமுத்தி. ஆனால் இறைவனுடைய திருவடியை அடையும் போது அதுக்கு பேர் பரமுத்தின்னு பேர், அதுக்கு மேலான முத்தி. அங்கே சென்றவர்கள் மீண்டும் இங்கே வரமாட்டார்கள். பரமுத்தியை அடைந்த ஆன்மா வினை முழுவதும் முடிந்து விட்டதனாலே அவர்கள் இங்கே வரமாட்டார்கள். இதைத்தான் நாம இதுல சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த ஜீவன் முக்தர்கள்
ஆணவம் நீங்கிய காரணத்தினாலும் முழுவதும் சிவமாகிவிட்ட காரணத்தினாலும் இவர்களுடைய ஆன்மா வியாபகத்தன்மை உடையதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த குறள் அருமையா, சிவபெருமான் இல்லாத இங்கு உலகம் இல்லை, அதே போலவே சிவமாம் தன்மை பெற்ற இந்த ஜீவன் முக்தர்களுடைய ஆன்மா எங்கும் எல்லா இடத்தும் பரவி வியாபித்து நிற்கும் என்பதை இதிலே சொல்லியிருக்கிறார். எனவே அதாவது ஜீவன் முக்தரானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எல்லா இடத்திலும் வியாபகத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அப்ப வியாபகத்தன்மை இருப்பதனாலேதான் ஜீவன் முக்தர்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுக்க முடிவதாக சொல்கிறார்கள். சில ஞானிகளை பார்த்தீங்கன்னா அவங்க உடல் இங்கே இருக்கும், அதே நேரத்துல வேறு ஒரு இடத்துல அவர் தரிசனம் கொடுப்பார். அங்க ஒருத்தர் நான் அவரை பார்த்தேன்னு சொல்லுவார், ஆனா அவர் இங்கே இருப்பார். அப்படியானா இவருடைய ஆன்மா எல்லா இடத்திலும் வியாபகத்தன்மை உடையதாக இருக்கிறது. எனவேதான் அந்த ஜீவன் முக்தர்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களிலே காட்சி கொடுக்க முடிவதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமில்லை, சில உண்மைகளை பிற்காலத்தில் நடக்க போவதை கூட அவர்கள் உணர்ந்து சொல்லக்கூடிய தன்மையில் இருப்பது காரணம் வியாபகத்தன்மை உடையதாக இருக்கிறார்கள். இதுதான் நம்ம இதுல சொல்றோம். அடுத்த குறள் 96வது குறள். உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். 96வது குறள்மா. நீங்க 94வது குறளுக்கு போயிட்டீங்க. 96 கீழே போங்க, 96க்கு போங்க. 6வது குறள். ஐயா ஃபர்ஸ்ட் லைன் படிங்க ஐயா. குறள்ல இத வரேன். உள்ளும் புறமும், உள்ளும் புறம்பும் இல்ல 4வது போயிட்டீங்க, 6க்கு போங்க. அவ்வளவுதான். உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். உள்ளும் புறமும், உள்ளுக்குள்ளால இருக்கிறதும் வெளியில தெரியறதும், உள்ளுன்னா அகம், புறம்னா வெளியில, இந்த இரண்டும் ஒரு தன்மை காட்சியருக்கு, ஒரே தன்மையாக பார்ப்பவருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். எதையும் இகழ மாட்டார்கள். எள்ளுதல் என்றால் இகழுதல் என்று பெயர். புகழுக்கு எதிர்ச்சொல் இகழ்தல். அப்ப உள்ளும் அப்படின்னா தம்முடைய அகத்திலும், புறம்னா புறத்தேயும். அப்ப எல்லா பொருளிலும், அப்ப தன்னுடைய அகத்துல பெருமான் இருக்கிறார், புறத்துல எல்லா பொருள்களிலும் இருக்கிறார். இதை எல்லாவற்றிலும் சிவத்தையே காணக்கூடிய ஒரு தன்மை காட்சியர் அப்படின்னா சிவத்தையே காண்பவருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். இகழ்ச்சியாக எதையும் கருத மாட்டார்கள். எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கு, அதுல ஜீவன் முக்தர்களிடத்திலே இருக்கு. அப்ப அவர்களுடைய அகத்திலே எப்படி சிவம் இருக்கிறதோ அதை போல எல்லா பொருளிலும் சிவத்தை காண்பார்கள். அப்படி ஒரே தன்மையை காண்பதனால அவர்கள் எதையும் இகழ மாட்டார்கள். அவர்களுக்கு இகழக்கூடிய பொருள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த ஜீவன் முக்தர்களை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிலும் இவர்கள் பார்க்கக்கூடிய பொருள் புறப்பொருள், வெளியில பார்க்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கம்மா ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. இந்த ஜீவன் முக்தர்களுடைய ஆன்மா மட்டும்தான் வியாபித்து இருக்குவாங்க. நம்மளுடைய
இல்ல, அவங்க ஆணவ மலத்திலிருந்து நீங்கியவர்கள் அவர்கள் தான், சிவமானவர்கள் அவர்கள் தான். அந்த ஆன்மாதான் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கும். இவர்களுடைய ஆன்மாவும் வியாபித்து இருக்கும். ஆனா ஆணவ மலம் கொஞ்சம் அந்த உடம்புல மட்டும் வெளியில தெரியும், மற்ற இடத்துல தெரியாது. என்னங்கம்மா? நம்ம ஆன்மா வியாபித்து இருக்கும், ஆனா வெளிப்பட்டு தெரியாது. முழுவதும் ஆணவ மலம் அடங்கி இருக்கிறதுனால நம்ம இதும் வியாபித்து இருக்கும் தன்மை உடையது. ஆனா எல்லா இடத்திலும் வெளிப்பட்டு தெரியாது, உடம்புல மட்டும் தெரியும். ஆனா அணைந்தவர்கள் அதாவது ஜீவன்முக்தர்களுக்கு எல்லா இடத்திலும் வியாபித்து நிற்கும், எல்லா இடத்திலும் தெரியும். ஆனா உடம்பு மாதிரி தெரியாது, அவங்க உடம்பு விட்டு நீங்கியவர்கள். உடம்பு நமக்கு கண் முன்னாடி தோற்றம் இருக்குமே தவிர அவர்கள் வெளியிலே வியாபித்து இருப்பார்கள். அதனாலதான் அவங்க எல்லா இடத்துலயும் காட்சி கொடுப்பாங்கன்னு சொன்னோம். ஒரே நேரத்துல இங்கும் இருப்பார், கொஞ்சம் தூரத்துல ஒரு 50 கிலோமீட்டர் உள்ள தூரத்துல உள்ள ஒரு பொருளிலும் அவர் காட்சி அளிப்பார் அப்படின்னு சொன்னது அதுதான். எனவே நமக்கு எப்படின்னா, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆணவ மலம் இருப்பதனால இந்த உடம்புல மட்டும்தான் வியாபித்து இருக்கும், மற்ற இடத்துல வியாபித்து இருக்காது. இருக்கும் எப்படின்னா, ஆணவ மலம் மறைப்பதால தெரியாது. அவங்களுக்கு அவங்க ஆன்மா எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கும். ஐயா, நாம செஞ்ச நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி உடலை கொடுத்து ஆன்மாவை அதுல புகுத்துறாரு. அப்புறம் எப்படி ஐயா வியாபித்து இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, வியாபித்து இருக்கிறதுன்னு சொன்னாமா, இப்ப அதாவது அந்த உடம்புக்குள்ள புகுத்தின தொட்டுதான் இந்த ஆன்மா தெரியுது நமக்கு. உங்களே வியாபித்து இருக்கிற ஆன்மால பகுதியே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப வியாபித்து இருக்கிறது எல்லா இடத்துக்கும் தெரியாது, உடம்புல வர்றதுனால தெரியுது. எப்படி நீர் குளத்துல அந்த கல்லு போட்ட இடத்துல மட்டும் நீர் தெரியுது, மற்ற இடத்துல மூடி இருக்குதோ அதே போல உலகத்திற்கு தெரியும். அப்ப உடம்பு இருக்கும்போது மட்டும் தெரியும், ஆனா மற்ற இடத்துல ஆன்மா தெரியாது. ஆனா வியாபகம் உடையது ஆன்மா. சரிங்களாமா? சரிங்க. அதுக்காக அந்த நீர்குளத்துல பாசில கல்லு போட்ட இடம் சொன்னோம். அந்த இடத்துல போட்டா அந்த இடத்துல மட்டும் தெரியும். அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பு மட்டும் தெரியும். அப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்ப இவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கு, இவ்வளவுமா எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கும்? நிச்சயமா எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கும். உடம்பு பெறும்போது மட்டும் அவ்வளவு தெரியும், மற்ற இடத்துலயும் ஆன்மா வியாபித்து இருக்கிறது. அதுதான் நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம். ஆக வியாபித்திருக்கிற ஆன்மா தான் உடலை பெறுகிற போது நமக்கு விளங்கி தோன்றுகிறது, மற்ற இடங்களை விளங்கி தோன்றாமல் இருக்கிறது. அவங்களுக்கு அந்த வியாபகத்தன்மையும் தெரியும். இந்த ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஆணவ மலத்தை நீங்கினதுனால இன்னொரு பண்பு சிவமாம் தன்மை பெற்றதுனால அவங்களுக்கு எல்லாம் வியாபிக்கக்கூடிய தன்மையும் தெரியும். அவங்களுக்கு நமக்கு தெரியாது, அவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இப்ப ஒரு ஜீவன் முக்தர்கள் பார்க்கிற பொருளில் எல்லாத்திலையும் நாம ஒரு பொருளை பார்க்கிறோம், வெளி தோற்றம் நமக்கு தெரியும். இது புத்தகம், இது டம்ளர் அப்படின்னு ஒவ்வொரு பொருளும் தெரியும், இது புறப்பொருள். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, எப்படி அவங்களுக்கு உள்ள சிவம் இருக்குதோ அதே போல இந்த பொருள்களுக்கும் உள்ளுக்குள்ளால இருக்கிறது சிவம்னு அவங்க பார்ப்பாங்க. ஆக அவர்களுடைய பார்வையே நம் பார்வையிலிருந்து வேறுபட்டு இருக்கும். எல்லா பொருள்களிலும் சிவம் அடங்கி இருக்கு, சிவம் உள்ளுக்குள்ளால இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அதனால்தான் உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியர். அப்ப அவருக்குள்ளால எப்படி சிவம் இருக்குதோ அதே மாதிரி எல்லா பொருள்களிடத்தும் வெளிப்புற தோற்றத்திற்கு அது பொருளாக தெரிகிறதே தவிர அதுக்கு உள்ளால இது சிவம் அடங்கி இருக்கிறது. எனவே அனைத்து பொருள்களையும் அவர்கள் சிவமாகவே பார்ப்பார்கள். அப்படி சிவமாகவே பார்க்கிறதுனால அவர்கள் எந்த பொருளையும் விரும்பவும் மாட்டார்கள், வெறுக்கவும் மாட்டார்கள். வள்ளுவர் சொல்லுவாரு, எப்பொருள் எல்லாரும் தெரியும், யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. அதே மாதிரி இன்னொரு குறள் இருக்கு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த தன்மையில இருந்தாலும் அதனுள் இருக்கிற மெய்ப்பொருள், மெய்ப்பொருள்னா இங்க அதனுள்ளே அடங்கி இருக்கிற சிவபெருமான் சிவம், அந்த சிவத்தை யார் ஒருவர் காண வல்லார்களோ அவர்களே அறிவுடையவர்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதான் மெய்ப்பொருள். ஆக எல்லா பொருள்களையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் சிவமாகவே பார்ப்பார்கள். எதன் மீதும் விருப்பு வெறுப்பு கொள்ள மாட்டார்கள். உதாரணமா சொல்லணும்னா, இப்ப உள் அப்படின்னா உண்மையாம் தன்மை. அதுக்குள்ள என்ன உண்மையாம் தன்மை?
உள்ளுக்குள்ளால சிவம் இருக்கிறது தான் உண்மையான தன்மை. வெளியில புறம் கேட்டா விடயங்களாக தோன்றும் தன்மை. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உருவமா இருக்கு, இப்படி இருக்கு, இது வாட்சு, இது புத்தகம், இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா தெரியாது. இது விடயமாம் தன்மை. இந்த நாம பார்க்கும்போது நமக்கு உண்மையாம் தன்மை தெரியாது. வெளியில இருக்கிற பொருளினுடைய தோற்றம் தான் நமக்கு தெரியுது. ஆனா ஜீவன் முக்தர்களுக்கு வெளியில இருக்கிற பொருள் தெரியாது, உள்ளுக்குள்ளால இருக்கிற பொருள் தெரியும். இப்ப உதாரணமா நம்ம நண்பர்கள் இருக்காங்க, இல்ல என்ன ஒருத்தர் பாராட்டுறார், சுவையான உணவு கிடைக்குது, அப்ப நாமெல்லாம் அதன் மீது விருப்பம் கொள்வோம். இதே எனக்கு ஒரு பகைவருக்கு வராரு, அல்லது சரியான உணவு இல்லை, மோசமான உணவா இருக்கு, அல்லது என்னை ஒருத்தர் அலட்சியப்படுத்துறார், கேவலமா பேசுறார், அப்ப நம்ம வெறுப்பு கொள்றோம். அப்ப வெறுப்பு கொள்றத வர நாம இகழ்வோம். ஆனா ஜீவன் முக்தர்கள் எதன் மீதும் விருப்பம் கொள்ள மாட்டார்கள், வெறுப்பும் கொள்ள மாட்டார்கள். அதனால யாரையும் இகழ மாட்டார்கள், எப்பொருளையும் இகழ மாட்டார்கள். இகழ மாட்டார்கள் இந்த குரல்ல சொன்னதுனால புகழவும் மாட்டார்கள் நம்ம வருவிச்சுக்கணும். அப்ப ஒருத்தர் இகழ மாட்டார்கள் என்ன அர்த்தம்? புகழவும் மாட்டார்கள். ஏன்னா அவருக்கு எதன் மீதும் விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. எல்லா இடத்துலையும் சிவத்தை தான் பார்ப்பார்கள். பாரதியார் சொன்னாரு, குப்பை கூலத்தை கூட வணங்குவோம்னார். இன்னும் சொல்ல போனா மலத்தை வணங்குவோம் சொன்னார். காரணம் என்னன்னா, அவர் பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலும் சிவம் இருப்பதனாலே அதையும் ஒரு பொருளாக வெறுக்காமல் வணங்குவோம்னு சொன்னதுனால அவர்களுடைய நிலை பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். தாயுமானவர் அவர் என்ன பண்றாரு, பூஜை பண்றதுக்காக பூவை பறிக்க போறார். பூவை பார்க்கிறார், அவருக்கு சிவமாவே தெரியுது. இதை ஏன் நான் பறிக்கணும்? பறிக்க கூடாதாச்சே, ஏன்னா இது சிவம். சிவத்தை பறிச்சுட்டு போய் சிவத்தை போட்டு வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு பறிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சரி, அப்புறம் என்ன பண்றாரு, சரி இதை வழிபடுவோம், இதுல சிவம் இருக்கு இல்லையா, அவரை வழிபடுவோம்னு கும்பிடலான்னு கும்பிடுறார். கும்பிட்ட உடனே நினைக்கிறாரு, இந்த கும்பிடுற கைகளுக்கு முன்னால் அந்த பூ இருக்கிறது, அந்த பூ சிவமாக காட்சியளிக்கிறது, எனக்கு உள்ளால அகத்துல ஒரு சிவம் இருக்குது. நான் இப்படி கும்பிட்டேன்னா வெளியில கும்பிடுறேன், அப்ப இது முழு கும்பிடு கிடையாது, அரை கும்பிடு தானே. அதனால அரை கும்பிடு ஏன் கும்பிடணும்னு வெக்கப்பட்டுக்கிட்டு அதையும் கும்பிடலையா தாய்மானவர். எவ்வளவு உயர்ந்த நிலைய நாம நினைச்சோம்னா எவ்வளவு, அதாவது ஞானியர்கள், அதான் அவங்க எல்லாம் ஞானியர்கள் ஆயிட்டாங்க. அந்த பாட்டு பாருங்களேன், பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, நான் பார்க்கிற மலர்கிட்ட மலராக நீ இருக்கிறாய், பார்க்கின்ற மலரோடு நீயே நீ இருத்தி, அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். அந்த பூவை நான் பறிக்கிறதுக்கு என்னுடைய மனசு கொள்ளல, விரும்பல. அல்லாமல், அப்படி அல்லாமல் இரு கைதான் குவிக்க எனில், சரி ரெண்டு கையாலையும் குவித்து வணங்குவோம் என்று சொன்னால், நானும் என் உளம் நிற்றி நீ, என் உள்ளத்துல நீ இருக்கிறதுனால என்னுடைய மனசு வெக்கப்படுமா. அதான் நானும் என் உளம் நிற்றி நீ. நான் கும்பிடும் போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்தல் முறையோ, நான் பூஜை செய்யணுமா, நான் முறையா பூஜை செய்யறேனா. அந்த பாடல் பாத்தீங்கன்னா ஞானியர்களுடைய தன்மையை அப்படியே எடுத்து காட்டி இருக்கிறார். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். அலாமல் இரு கைதான் குவிக்க எனில் நானும் என் உளம் நிற்றி நீ. நான் கும்பிடும் போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்தல் முறையோ அப்படின்னு தாயுமானவர் சொல்லி இருக்கிறார். ஆக தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அடியார்கள், ஞானியர்கள் தன்னுடைய பெருங்கருணையின் காரணமாக இந்த மாதிரி ஞான பாடல்களாக சொல்லி இருக்கிறார். இன்னொன்னு சொல்றோம், நமக்கு ஞானசம்பந்தர் பூம்பாவையை எழுப்பிய வரலாறு தெரியும். இவர் பூம்பாவையை எழுப்புகிறார். ஒரு கலயத்துல
எலும்பு சாம்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிவனேசன் செட்டியார் வைத்து, உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த பெண்ணை வைத்திருந்தேன், வளர்த்திருந்தேன், இது பாம்பு கடித்து இறந்து விட்டது என்று கொண்டு வந்து வைத்தார். உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த பாடலை பாடி, இந்த மாதிரி இந்த திருவிழாக்கள்லாம் காணாத போதியோ பூம்பாவாய் என்கிற பாடலை பாடி அவர் பாடினார் கபாலீஸ்வரத்துல, மயிலாப்பூர்ல. அந்த கபாலீஸ்வரருடைய பெருமானினுடைய அருளினாலே அந்த பெண் எழுத முடியாத எழிலோடு, ஓவியத்தில் எழுத முடியாத எழிலோடு திருமகளை போல எழுந்தாள். சேக்கிழார் சொல்லும் போது ரொம்ப அழகா லட்சுமி போல எழுந்தாள். சேக்கிழார் இதை பாட விரும்புகிறார். ஞானசம்பந்தரை நம்ம பிரம்மாவோட ஒப்பிடுறார். பிரம்மாவோட ஒப்பிட்டு ஒன்னு சொல்றாரு, பிரம்மா அவர் என்னென்ன பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா பெண்களை படைச்சாரோ அந்தந்த அழகிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாராம். ஒரு எள் அளவு எடுத்தாராம். யார் யார் அழகான பெண்களா இருந்தாங்களோ அவங்க அவர் படைச்சதுதான், அது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இவரு மிக அற்புதமா அழகா ஒரு பெண்ணை படைச்சாராம். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தருடைய அழகிலிருந்து எள் அளவு எடுத்து இவ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக பேரெழிலா ஒரு பெண்ணை படைச்சாராம். அந்த பெண்ணுக்கு திலோத்தமைன்னு பேர் வச்சாராம். திலம்னா எள்ளு. இந்த திலோத்தமைய பார்த்த உடனே பிரம்மாவுக்கே ஆசை வந்துருச்சான். அவரு அந்த பெண்ணை காமுற்றாராம், விருப்பப்பட்டாராம். அது அந்த பெண் என்ன பண்ணாலும், என்னடா அது இப்படி தன்னுடைய மகளா பார்க்க வேண்டிய வயசு இவருக்கு, பல ஆயிரம் ஆண்டுகள் சென்ற கிழவர் இவரு, ஆனா வேதங்களை படைச்சவர், இவர் ஏன் மேல விருப்பம் கொள்றாருன்னு சொல்லி அந்த பெண் ஓடினாளாம். இவரு 4 திசைகளிலும் இருக்கிற முகத்தாலையும் 4 முகத்தில் இருக்கிற கண்ணாலையும் அந்த பெண்ணை தேடினாராம், பார்த்தாராம். அவருக்கு வேதான்னு பேர் பிரம்மனுக்கு. ஆனா திருஞான சம்பந்த பெருமானினுடைய அருளினாலே எழும்பிய பூம்பாவையை பார்த்தார். அவருக்கு வயசு 1000 ஆண்டுகள் கடந்தவர். ஆனா இவருக்கு 16 ஆண்டுகள். ஆனா இவருக்கு, ஏன்னா அந்த வயசுல பொதுவா விருப்பம் ஏற்படுவது வழக்கம், இயல்பு. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணிலும் சிவத்தையே கண்டார். அவரு திருவருளை கண்டதனால திருவருளை 2 கண்ணால பார்க்க முடியாது. ஆக ஞானசம்பந்த பெருமான் தனக்கு 1000 கண்களால் பார்த்தாராம் சேக்கிழார். சேக்கிழார் சொல்லுவார், ஞானசம்பந்த பெருமான் அந்த பூம்பாவைய 1000 கண்ணால் பார்த்தார். ஏன்னா சிவபெருமானினுடைய திருவருள் இருக்கு பாருங்க, அவ்வளவு புகழ்மிக்கது. அதை சாதாரணமா நம்ம கண்களாலே பார்க்க முடியாது. அதுதான் சொல்றாரு சேக்கிழார். ரொம்ப அற்புதமா சொன்னார், எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா. அதாவது பல வருஷம் கடந்த கிழவர் அவர். வேதானா பிரம்மா. எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்து அவள் எழிலின் வண்ணம் நன்னு 4 முகத்தால் கண்டான். அந்த 4 முகத்துல இருக்கிற கண்களாலையும் பிரம்மா பார்த்தாராம். அவளினும் நல்லாள், அந்த பெண்ணை விட அழகா இருக்கிற இந்த பூம்பாவைய தன்பால் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழி வேந்தர். புகழினா சீர்காழி. புகழி வேந்தர்னா சீர்காழியினுடைய அரசனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான். அவருடைய 16 வருஷம் நம்மள மாதிரி கிடையாது, புண்ணியத்திலேயே போச்சு. அதனால்தான் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம். நெற்றியிலே கண் வச்சிருக்கார் இல்லையா, அவருடைய கருணை வெள்ளத்தை 1000 முகத்தால் கண்டார். அப்ப 1000 முகத்துல இருக்கிற கண்களால இந்த பெண்ணை பார்த்தாராம். அப்ப படைக்கக்கூடிய பல்லாண்டுகள் கடந்த எல்லாத்தையும் அனுபவித்த வேதம் கற்ற பிரம்மா எங்க, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் எங்க? உண்மையிலேயே அந்த ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோமே, அணைந்தோருங்கிறது இதுதான். எதை பார்த்தாலும் சிவத்தையே நோக்குவார்கள். நமது அறிவு இருக்கு பாருங்க, சிற்றறிவு,
இதுக்கு வரம்பு உண்டு. இதனால உலக பொருள்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய திருவருளை நாம் வரம்புடைய அறிவினாலே பார்க்க முடியாது. அந்த திருவருளினாலேதான் இதனை பார்க்க முடியும். அதனாலதான் அவர் சொன்னாரு, அந்த பெரும்பொருளை அறிய வேண்டுமானால் ஞானசம்பந்த பெருமான் 1000 முகத்தால் கண்டார்னா. ஏன்னா எல்லா திருவருளையும் சாதாரணமா நாம பார்த்து அனுபவிச்சிட முடியாது. அதைத்தான் இவர் சொன்னார். எனவே மெய்யுணர்ந்தார் உள்ளும் பொருளும் ஒரே தன்மையாக பார்ப்பார்கள். அதனால அதுக்குள்ளால இருக்கிற சிவத்தை தான் பார்ப்பார்களே தவிர மற்றவர்களை பார்க்க மாட்டார்கள். சரி, அப்ப நம்ம எப்படி இருப்போம்? நமக்கு விருப்பு வெறுப்பு ஏற்படும். அதனால சில பொருள்களை இகழ்வோம், சில பொருள்களை இகழ மாட்டோம், புகழ்வோம். ஆனா நாம அந்த புறப்பொருளைத்தான் பார்க்கிறோம், அதுக்குள்ள சிவம் இருக்குங்கிறத பார்க்கறது இல்லை. ஆக அதை இகழறோம் அல்லது வெறுக்கிறோம்னு சொன்னா நாம் சிவத்தை வெறுப்பவர்களாவோம். ஆக எல்லா பொருள்களிலும் சிவத்தை நோக்கினால் நமக்கு இகழ்ச்சியே இருக்காது, புகழ்ச்சியும் இருக்காது. எனவே நாம வேறுபாடு காட்ட மாட்டோம். வள்ளலார் சொல்லுவார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. நடராஜா எங்க ஆடிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. எல்லாரும் சிதம்பரத்திலே பொன்னம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்னு சொன்னார். இவர் சொன்னாரு, வள்ளலார், யார் ஒருவர் எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் எத்துணையும் பேதமுறாதுனார், எள்ளளவு கூட வேறுபாடு இல்லாமல் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, எல்லா உயிரையும் நம்ம உயிர் போல எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். அவர்களுக்கும் நம்மை போலவே எல்லா உரிமையும் உண்டுன்னு யார் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். நான் தேர்ந்தேன்னா தெளிவு பெற்றேன். இங்கதான் இவர் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைச்சேன். சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்க்கு அடிக்கு ஏவல் புரிந்திடையன் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு அந்த பாடலை முடிச்சிருப்பார். எனவே எல்லா பொருள்களிலும் சிவத்தை நோக்கினால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்போம் நாமளும். உலகத்தவர்கள் நாம என்ன நினைக்கலாம், எப்படி எல்லா பொருள்களையும் சிவத்தை பார்க்க முடியும்? நமக்கு ஒரு சின்ன வழி இருக்கு. பொதுவா நமக்கு ஒரு குறிப்பிட்டது, எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுவோம். இல்ல இந்த பகுதியில மட்டும் நான் சிவத்தை நினைச்சுக்கிட்டு இது சிவம், எனவே அதை புகழ மாட்டேன் இகழ மாட்டேன் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அவங்க கேட்டாங்க, நம்ம நல்வினை தீவினை செய்யறோம். அந்த நல்வினை தீவினை செய்யும் பொழுது நமக்கு இந்த மாதிரி விருப்பு வெறுப்புலாம் ஏற்படுது. அதே வேணாம், இது சிவத்தை இருக்கு, எனவே சிவமாம் தன்மை பெறக்கூடியது. நாம அதை சிவத்தையே பார்க்கிறோம், சிவமாகவே பார்ப்பதனால நாம வெறுக்க வேண்டாம். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா இந்தந்த பொருள்களை பார்க்கிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பொருள்கள்ல இன்னும் கொஞ்சம், அப்படி ஒவ்வொரு 6 அறிவுடைய பொருள் 5 அறிவுடைய பொருள் அப்படியே குறைச்சிட்டே போறாங்கல்ல. அப்படி வந்தால் கடைசியா ஓரறிவுடைய பொருள், அதன் மேலே அன்பு காட்டுன்னு சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னது அதுதான். ஆக பொருள் ஒவ்வொரு பகுதியா நம்ம செஞ்சோம்னா அதற்கு நாம் சிவமாம் தன்மை பெறுவதற்கான ஆசையை உருவாக்கி கொள்ளலாம். எல்லா பொருள்களிலும் சிவத்தை பார்ப்போம் என்று சொல்லி அடுத்தது இதுல அதுக்கு சிவமாம் தன்மைக்கு இன்னொரு இடத்துல சேக்கிழார் சொல்லுவார். அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். கேடுனா கெட்டு போறது, ஆக்கம்னா உருவாது, அந்த ரெண்டும் கெட்ட திருவினார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓட்டை எடுத்து பார்க்கிறார், அதுலயும் சிவம் இருக்கு. பொண்ணை பார்க்கிறார், அதுவும் சிவம் இருக்கு. ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார்னா ஒன்றாகவே பார்ப்பார். அதுதான் இதை ஒரு தன்மை அப்படின்னு சொன்னார் பாருங்க. உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சி இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது ரெண்டும் ஒண்ணுதான். ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில்
கும்பிடலே அன்றி. அவங்க எதுக்காக கும்பிடுறாங்க? சிவபெருமான் மேல அன்பு இருக்கு, அதுக்காக கும்பிடுறாங்க. அந்த கூடும் அன்பினுக்கு 2 பொருள் சொல்லுவார்கள். ஒண்ணு பொருந்துகிற அன்பு. இவருக்கு சிவபெருமான் மேல அன்பு பொருந்தி இருக்கிறதுனால கும்பிடுறாங்க. அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவர்கள் கேட்க மாட்டார்கள். எனவே கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, சிவபெருமான அன்பு இருக்கிறதுனால இவர்கள் கும்பிடுகிறார்களே தவிர வேறு எந்த காரியத்தையும் எதிர்பார்த்து அவர்கள் கும்பிடவில்லை. இன்னொரு பொருள் என்னன்னா, கூடுதல் அப்படின்னா அதிகமாதல்னு அர்த்தம். கூடும் அன்பினில்னா நாளுக்கு நாள் பெருமான் மீது அன்பு அதிகமாகி கொண்டே இருக்கிறது, அதனால அவர்கள் கும்பிடுகிறார்கள். பார்த்தீங்களா? கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலினர். அவர்கிட்ட பெருமான் வீடு தர்ற, பெற்றுக்கொள்ளுங்கள், முக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னா அதையும் வேண்டாண்டுவார். வீடும் வேண்டா விரலினர். அப்ப சிவபெருமான் நம்மவர்கள் போன்ற தெருவுக்கு வந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், நாம அவர் வந்த உடனே என்ன பண்ணுவோம், ஆளுக்கால் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். இதே இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கவங்கள்ட்ட போனா அவர்களுக்கு முக்தி வேணும்னு சொன்னா அவங்க வாங்கிக்குவாங்க, முக்தி கொடுங்க கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதை ஞான நூல்களை படித்து தெளிந்தவர்களாக இருந்தால் எனக்கு முக்தி வேணும்னு கேட்பாங்க. ஆனா ஜீவன் முக்தர்கள் அதையும் வேணாமா. அப்ப சிவபெருமான் தெருவுல முக்தி கொடுக்குறேன்னு கேட்டாலும் கூட அவர்கள் வேண்டான்னு சொல்லுவார்கள். அதனாலதான் திருவாசகத்துல சொல்லுவார், செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய அப்படிங்கிற இதுல அந்த பாடல்ல அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருளும் அப்படிம்பார். அப்ப அரைகூவி வீடருள்தல் என்னன்னு கேட்டா ஏலம் போடுறது. எப்படி காய்கறி விற்கிறவங்க கூடையை சுமந்துக்கிட்டு அந்த காயை பேரை சொல்லி சொல்லி கூவிக்கிட்டே போவாங்களோ, அதே போல பெருமான் என்ன பண்றாராம், அரை கூவி வீடு அருளுமா. அவரு வீடு வேணுமான்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஏலம் போடுற மாதிரி கேட்டுட்டு போறாராம். அங்கருணை வார்கடலே பாடுதுங்கானம்மா. அவ்வாறு கருணையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடிகளை பாடுவோம். அப்ப இறைவன் ஜீவன் முக்தர்கள் இதை வேண்டும் என்று அவர்களிடம் எதையும் கேட்பதில்லை. வீடும் வேண்டா விரலினர். ஆக இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளும் புறமும் ஒன்றாகவே பார்ப்பார்கள். எல்லா பொருள்களையும் புறப்பொருள்கள் அனைத்தையும் சிவமாகவே நோக்குவார்கள். அவ்வாறு நோக்கும் பொழுது எந்த பொருளிடத்தும் அவர்கள் விருப்பு வெறுப்பு கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு விருப்பு வெறுப்பு கொள்ளாததினாலே அவர்கள் இகழக்கூடிய பொருள் எதுவும் இல்லை. ஆக எந்த பொருளையும் இகழவில்லை என்றால் எந்த பொருளையும் புகழவும் மாட்டார்கள். நாம் ஏதேனும் செய்தால் இது சிவபெருமான் செய்ததாக சிவனுக்கு அர்ப்பணித்தோமே ஆனால் அந்த நல்வினை தீவினையினுடைய பயன் நம்மை சேராது சொல்லி இருக்கிறோம். எனவே நாம் சிவார்ப்பணம் என்று சிவன் செய்கிறார் என்கிற எண்ணத்தோடு நாம் செய்தோமையால் நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய வினை பயன் இல்லை என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆக சிவார்ப்பணம் நமக்கு நல்லது பாராட்டு வருது, அதை சிவார்ப்பணம் சொல்ல மாட்டோம். ஒரு திட்டு விழுது எனக்கு, அப்ப இவன் என்ன பண்ணுவான், அதை சிவார்ப்பணம் சொல்லிடுவான். ஆக நன்றாக இருந்தாலும் அது தீயதாக இருந்தாலும் சிவமே என்னை செய்விக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு ஆகாமிய வினை ஏறாது. எனவேதான் இந்த ஜீவன் முக்தர்கள் 2 செய்திகளை இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். ஒன்று, முதலாவது 95வது குறள்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆன்மாவானது எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கிறது சிவபெருமானை போலவே என்று தெரிந்து கொண்டோம். இரண்டாவதா, புறத்தோற்றத்திலும் அகத்தோற்றத்திலும் ஒரே தன்மையாக
பார்ப்பதனாலே அவர்களுடைய பார்வையில் எதையும் இகழவோ அல்லது புகழவோ மாட்டார்கள் என்று ஜீவன் முக்தர்களுடைய அடையாளமாக நமக்கு பல முக்கியமான செய்திகளை அறிவித்திருக்கிறார். ஆணவ மலத்தினுடைய காரணமாகத்தான் ஆன்மாவானது வியாபித்திருக்கிறது என்பதை நமக்கு தெரியவில்லை. உடல் பெற்றவர்கள் மட்டுமே இதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தினாலே ஆணவம் நீங்கியதனாலும் சிவமாம் தன்மை பெற்றிருப்பதனாலே ஆன்மாவினுடைய வியாபக தன்மை ஜீவன் முக்தர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லா பொருள்களிடத்தும் நாம் சிவத்தை பார்ப்போம், பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். ஒவ்வொரு பகுதியாக இந்த பகுதியில் நான் சிவத்தையே காண்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் இருந்தோமேயானால் ஜீவன் முக்தர்களாகும் ஒரு ஆசை நமக்கு ஏற்படும். படிப்படியாக நாம் ஜீவன் முக்தர்கள் ஆவதற்காக முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த 2 குறள் பார்த்திருக்கிறோம். 2 குறளினுடைய செய்திகளையும் நாம் சிந்தித்து பிறகு அடுத்த அமர்விலே அடுத்த குறளை சிந்திப்போம் என்று கூறி இதுகாரும் கேட்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த திருவருட்பயன் அமர்வுகள் தொடர்ந்து நிகழ்வதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிற திருவருளுக்கும் இறைவனுடைய அருட்பெரும் கருணைக்கும் இதனை ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. புஷ்பலதாம்மா பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப பத்தி கூறினது அந்த விட்டு விட்டு கேக்குதுமா, விட்டு விட்டு கேக்குது. கேக்கல, விட்டு விட்டு கேக்குதுமா. நீங்க பேசுங்க, விட்டு விட்டு கேக்குதா? ஆமாமா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, குறன்னு இருக்கு. அம்மா வேற யாராவது பேசுங்கம்மா. செல்வராஜ் அப்பா பேச சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம்மா. சிவாயனம் ஐயா. ஐயா, அணைந்தோ தன்மையை பத்தி சொன்னீங்க. எங்கும் எதிலும் சிவனையே பார்த்திருப்பாங்க. விருப்பு வெறுப்பு இல்லாதவங்க எதையும் வேற எதையும் பார்க்க மாட்டாங்கன்றது நல்லா நல்லா எடுத்து சொன்னீங்க ஐயா. சிறப்பு சிறப்பு, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. உங்க வகுப்பு ரொம்ப 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 நல்லா இருக்கு. சிவாயனம் ஐயா, சிவாயனம். அணைந்தோ தன்மையா நாமளும் ஆகணும்னு நினைக்கிறோம். இறைவன் திருவருள். சிவாயனம் ஐயா. பேசுங்கம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா, பேசலாங்கம்மா. ஐயா சிவாயனம வணக்கம். சிவாயனமா ஐயா பொன்னுசாமி பேசுறேன். வணக்கம். சிவாயனம. சொல்லுங்க. இவ்வளவு நாட்களாக நான் சிவானந்த படிச்சிருந்தாலும் இந்த குறள் எல்லாம் சரியா படிக்காததால நான் சிவன் ஒருவன் மட்டுமே வியாபத்தனுடையவன், மற்ற நம்ம எல்லாம் வியாபி என்றுதான் நினைத்திருந்தேன். நான் இந்த உங்களோட விளக்கம், இந்த குறள் 95வது குறளின் மூலமாகத்தான் நம்மளும் வியாபகம் தான், ஆனால் அடங்கிய வியாபகம் என்று அறிந்து கொண்டேன். மிக்க நன்றி. தங்களுடைய திருவடியில் போற்றி வணங்குகின்றேன். பிரேமா அம்மையாருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கதான் என்னை இந்த குழுமத்தில் சேர்த்து விட்டாங்க. மிக்க நன்றி. பெரும் பாக்கியம் உள்ளவர். நன்றி ஐயா. வாழ்த்து பாடல் பாடிருங்க ஐயா. ரெக்கார்டிங் ஆஃப். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.